இந்தியா இந்தியா இந்தியான்னு சின்ன குழந்தையிலிருந்து அதை ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்க. இந்தியா நம்ம நாடு இல்லை, எதிரி நாடு, இந்தியா அடிக்கணும், இந்தியா என்னைக்கு அழியுதோ அப்பதான் நமக்கு நல்லது அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஊட்டி ஊட்டி வளர்க்கறதுனால அங்க ஆர்மி, அரசாங்கம், மக்கள், டெரரிஸ்ட் குரூப் 4 பேர் ஒரு விஷயத்துல ஒன்னா சேருவாங்க. அது என்னன்னு கேட்டா ஆன்டி இந்தியா, இந்துஸ்தான் இருக்கக்கூடாதுன்றதுல 4 பேர் ஒன்னா இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா டச் பண்ண உடனே இந்தியா ரிட்டாலியேட் பண்ணுது. டச் பண்ணது யாரு? டெரரிஸ்ட். டெரரிஸ்ட் யார் சப்போர்ட் பண்றது? அங்க இருக்கிற ராணுவம். ராணுவம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அரசாங்க கண்ட்ரோல். அரசு யாரால தேர்ந்தெடுக்கப்படுது? மக்களால. அப்ப 4 பேரும் சேர்ந்து ஒரு ஆபரேஷன் பண்றாங்க. ஒரு மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. இந்த ஆபரேஷன் வந்து டெரரிஸ்ட் நினைக்கல. பெரும்பான்மையான மக்கள் வந்து அங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. ஆனா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது என்னன்னா, மோடி வந்ததுக்கு அப்புறம் அங்க வேலை செய்யற டிரைவரா இருக்கிற பாகிஸ்தானி சொன்ன வார்த்தை, நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு ஒரு அருமையான பிஎம் வந்துட்டாரு, எங்க ஊருக்கு அந்த பிஎம் வரல, எங்களை வச்சு இன்னும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இந்தியாவை காமிச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏக்கம் எப்போ வந்ததுன்னா, இந்தியாவோட டெவலப்மெண்ட் பார்த்தாங்க பாருங்க, இவங்க இவ்வளவு வளர்றாங்க, நம்ம ஏன் கோதுமைக்கு ஒன்று அடிச்சுக்கிறோம் அப்படின்னு நினைப்பு வருது பாருங்க. இப்போ மக்கள் கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஆனா அங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னது இந்தியா தான் எதிரின்னு. இந்தியாவில இருந்து ஒரு ஆள் வந்து அடிச்சுட்டு போறாங்கன்னா, நம்ம சொத்து கித்து எல்லாத்தையும் வித்து இந்தியாவை அடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை வச்சுட்டாங்க. அதுல இருந்து விலக முடியல அவங்களால.